என்ன டெம்டேஷன் வருதுன்னா, இந்த 5-6 பேரில் யாராவது ஒருத்தங்க ஓகே நமக்கு உண்மையிலே கணவராக இருந்தால் சரியாக இருக்குமோ ஓ அப்படின்ற டெம்டேஷன் வருது. ஓகே இந்த 5-6 பேருமே நல்லவங்களாகவே இருக்கட்டும், பிரச்சனை அது இல்லை. இந்த டெம்டேஷன் வருது, இதை நான் இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நம்ம வந்து திருமணம் செய்துக்க வேண்டான்னோ, இது இந்த டெம்டேஷன் சரியா தப்பானோ இங்கே விவாதிக்கல. அவங்களும் அதில் வெரி கிளியர். எனக்கு இந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் வருது, நான் என்ன பண்ணணும்? ஓகே 3 கேள்வி தான் அவங்கள்ட்ட, அதுக்கான பதில் தான் இந்த கவுன்சிலிங். கேள்வி நம்பர் 1, ஒரு நிறுவனத்தில் கணவர் வந்து ஒரு மிகச்சிறந்த இமேஜ் வச்சிருக்காரு. நீங்கள் அடுத்த திருமணம் நோக்கி நகரும் பொழுது அந்த திருமணம் சிறப்பாக வரும் பட்சத்தில் நிறுவனம் வந்து அதை பற்றி சந்தோஷம்தான் படும், பரவாயில்ல அப்படி. ஆனால் அந்த திருமணத்தால் உங்களுக்கும் பிரச்சனை, வந்தவங்களும் அவங்க சொன்ன நோக்கத்தோடு இல்லை அப்படின்னா நிறுவனமும் உங்களை பற்றி வேற மாதிரியாகவும் யோசிக்க ஆரம்பிச்சோம். வேற மாதிரியான எப்படின்னா, பாவம்னு வேலை போட்டு கொடுத்தோம் கடைசியில் அப்படின்னு பேச ஆரம்பிக்கும். இது யதார்த்தம். ஓகே. ஸோ இந்த கேள்விக்கு இந்த 5 மனிதர்கள் யார் யாரோ தகுதியுடையவர்களா, முதல்ல இவங்கெல்லாம் அதுக்கு வராங்களா? ஓகே. இதுக்கிடையில் இவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஒரு ட்ரபிள் வருது. ஓகே. அது சுத்தமாக விழுந்து திரும்ப எழுந்து வராங்க. அந்த சுத்தமாக விழுந்து எழுந்து வர்றப்பவும் நிறுவனம் கூட இருக்கு. இவங்களுடைய திறமை, சொந்த திறமையால் தான் வராங்க. குழந்தை வந்து இவங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு கூட இருக்கு. இவ்வளவு விஷயங்களும் இதில் நடந்துக்கிட்டே இருக்கு பேரலாக. ஸோ முதல் கேள்வி. 2வது கேள்வி, நம் ஆணோ பெண்ணோ, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, குழந்தை ஒத்துக்குமா? குழந்தை என்ன ரொம்ப நேச்சுரலாக குழந்தைக்கு ஒரு கம்பேரிசன் இருக்கும். நம்மளே பண்ணுறோமே சார், பெரியவங்களே பண்ணுறோம். நீங்கள் வந்து அம்மா ஏதோ ஒன்று குழந்தை கேட்குது, அம்மா வாங்கி கொடுக்கல, குழந்தை வந்து சரி அப்படின்ட்டு போயிடும். அந்த புதியதாக வந்த மனிதர் வாங்கி கொடுக்கலன்னு வைங்களேன், எங்கள் அப்பாவாக இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அப்படி தான் அது ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு பெருந்தன்மையோட ப்ராட் சென்ஸ்டு மைண்டில் பர்சனாக இருந்தால், மைண்டட் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். இது 2வது. 3வது, பொதுவாக பெரும்பாலான ஆண்களுக்கு திருமணத்திற்கு முன் ஒரு முகமும் திருமணத்துக்கு பிறகு ஒரு முகமும் வரும். ஒருவேளை அந்த முகம் இவர்கிட்ட இருந்தால், யாரோ இந்த 5 பேரில் யாராக வேணா இருக்கட்டும் இருந்தால்,